அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பார்க்க இருக்கிற பகுதி 14 கீழ்க்கணக்கு நூல்களில் சில நூல்களை தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு 7 நூல்களை பார்த்துட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த முதுமொழி காஞ்சியை பார்க்கலாம். இதுவரையும் ஏற்கனவே பார்த்துருந்த அந்த காணொளிகள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா பார்த்துக்கலாம். இப்போ நாம் பார்க்க இருப்பது முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சியின் பாடல்கள் மொத்தம் 100 பாட்டு இருக்குது. முதுமொழி காஞ்சி 10 அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் வீதம் மொத்தம் 100 பாட்டு இருக்குது. என்னுடைய வேறு பெயர் அறவுரை கோவை என்று அழைக்கப்படுகிறது. முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் நம்ம புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் தான். முதுமொழி காஞ்சி கற்றலின் சிறந்தன்று கற்றது மறவாமை என்பதை வலியுறுத்துவதாக இடம்பெற்றிருக்கிறது. இதனுடைய முதல் பாடல் ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம். இந்த பாட்டு கூட ஒரு முறை கேட்டிருந்தாங்க. ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பிறந்த ஊர் கூடலூர் ஆகும். கூடலூர் கிழார் தொகுத்த சங்க இலக்கிய நூல் எது அப்படின்னா ஐங்குறுநூறு தான். நிலையாமையை பாடும் நீதி நூல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி. காஞ்சி என்ற புறத்திணையால் பெயர் பெற்ற நூல் முதுமொழி காஞ்சி. ஒவ்வொரு பத்தும் எந்த வார்த்தையில் தொடங்குகிறது அப்படின்னா ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடங்குகிறது. முதுமொழி காஞ்சியின் யாப்பு குறள் வெண் செந்துரையாகும். முதுமொழி என்பது அறிவுடைய கூற்று முதுரை பழமொழி என பொருள்படுகிறது. காஞ்சி என்பது மகளிர் இடையில் அணியக்கூடிய அணிவகைகளுள் ஒன்றாக இருக்கிறது. கூடலூர் கிழாரின் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டாகும். முதுமொழி காஞ்சி எந்த வனப்பினை சேர்ந்தது அப்படின்னா அம்மை என்னும் வனப்பில் சேர்ந்தது. ஊர் மதுரை கூடலூர் கிழார், மதுரை கூடலூர் ஆகும். காலம் 5ஆம் நூற்றாண்டு. அடிகள் 100 அடிகள் இருக்குது. ஆறுகளை உலகத்து என்னும் அடியை கூட்டி படித்து கொள்ள வேண்டிய நூல் முதுமொழி காஞ்சி தான். 10 பாடலுடைய பிரிவு 10 பிரிவாக 100 பாட்டு இருக்குது. பாடல் இறுதியில் பயின்று வரும் சொற்களை கொண்டு அறிவு 10 அல்ல 10 என தலைப்பு பெற்றிருக்கிறது. முதுமொழி காஞ்சியின் பொருள் அறவுரை கோவையாகும். முதுமொழி காஞ்சியில் உள்ள 10கள் அப்படின்னா அது சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, துவா 10, அல்ல 10, இல்லை 10, பொய் 10, எளிய 10, நல்கூர்ந்த 10, தண்டா 10, இதுபோல் 10 தலைப்புகள் இருக்குது. ஒவ்வொரு பாட்டிலையும் 10 100 பாட்டு இருக்குது. முதுமொழி காஞ்சி குறள் வெண் செந்துரையாகும். குறள் வெண் செந்துரை இடம்பெற்றிருக்கிறது. முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையை துறைகளுள் ஒன்றாக இருக்கிறது. இந்த நூல் அறவுரை கோவை என்றும் அழைக்கப்படுகிறது. செற்றாரை செறுத்தலில் தற்செய்கை சிறந்தன்று, முன் பெருக்களின் பின் சிறுகாமை சிறந்தன்று, கல்வியினும் ஒழுக்கமே உயர்ந்தது. இதுபோல சிறப்பான வரிகள் இடம்பெற்றிருக்கிறது. கொடையை விட வாய்மையே சிறந்தது என்று சொல்லுகிறது. காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் என்பதும் இதில் சிறப்பான வரிகள் தான். நலனுடைமையின் நாணு சிறந்தன்று என்று சொல்லுகிறது. குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று என்று சொல்லுகிறது. இதனுடைய காலம் சங்க காலத்திற்கு பிற்பட்ட காலமாகும். ஆத்திச்சூடி இலக்கியத்தின் முன்னோடி இந்த முதுமொழி காஞ்சி தான். வீங்கல் வேண்டுவோன் பலபுகள் தண்டான் ஆகும். முதுமொழி காஞ்சி எந்த 10 சிறந்த 10 ஆகும். 14 கீழ்க்கணக்கில் நிலையாமையை பாடக்கூடிய பாட்டு இந்த முதுமொழி காஞ்சி தான். மதுரை கூடலூர் கிழாரின் பாடல்களை மேற்கோளாக கையாண்டவர் நம்ம நச்சினார்க்கனியர் அவர்கள். என்னுடைய முதல் பாட்டு ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடங்கும். இறுதி பாட்டு சாமம் வேண்டுவோன் குறிப்பு செயல் தண்டான் என்பதாகும். சிறந்த வரிகள் அப்படின்னா கற்றலில் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று, சொற்சோர்வு உடைமையின் எச்சோர்வு அறிப என்பதாகும். சிறிய ஒழுக்கம் சிறந்தோர்க்கு பழியார், இதெல்லாம் சிறப்பான வரிகள். நானில் வாழ்க்கை பசித்தலின் துவாது. இந்த பாட்டு வரிகளை கொடுத்துட்டு இது எந்த நூல் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஈரம் அல்லாதது கிளைநட்பன்று, இறப்போர் கீதலின் எய்துங் சிறப்பில்லை, காலமறியாதோன் கையுறல் பொய், உண்டி வையோர் உருவினி வெளிது, மிக மூத்தோன் காமம் நல்கூர்ந்தன்று, துன்பம் வேண்டுவோன் இன்பம் தண்டான், ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் மோதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை,
வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை, மேதையர் சிறந்தன்று கற்றது மறவாமை, இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை. இதெல்லாமே சிறப்பான வரிகள். அடுத்து பழமொழி 400. இதில் 400 பாட்டு இருக்குது. முன்றூரை அரையனார் அவர்கள் பாடியிருப்பார். பழமொழிக்கென்னு அமைந்த ஒரு முதல் நூல் எதுனா அது பழமொழி 400 தான். முன்றூரை அரையனார் ஒரு சிற்றரசர். அரையன் என்பது அரசனை குறிக்கும். பழமொழி 400ல் பொற்கை பாண்டியன், மனுநீதி சோழன், கரிகாலன் ஆகியோரின் வரலாற்று குறிப்புகள் காணப்படுது. முன்றூரை அரையனார் ஆட்சி புரிந்த இடம் பாண்டிய நாட்டில் உள்ள முன்றூரை என்பதாகும். உடைய சமயம் சமண சமயம். பாட்டின் ஈற்றடியில் பழமொழி வைத்து பாடுவதில் சிறந்தவர் இந்த முன்றூரை அரையனார் அவர்கள். அரையர் என்பது எதை குறிக்கும் என்றால் அரசனை குறிக்கும். முன்துறை என்பது எதை குறிக்கும்னா நீர்த்துறை ஒரு ஊரின் பெயராகவும் இருக்கலாம். பழமொழி என பெயர் பெற காரணம் ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் ஒரு பழமொழி வைத்து இந்த பாட்டு இருக்கும். பழமொழியின் வேறு பெயர் எதுனா பழமொழி 400 தான். தொல்காப்பியர் பழமொழியை எப்பெயரால் குறிப்பிட்டிருக்காருன்னா முதுமொழி என்று குறிப்பிட்டிருக்கிறார். பழமொழியில் எம்மன்னர்களுடைய வரலாற்று செய்திகள் இடம்பெற்றது அப்படின்னா கரிகால் வளவன், பாரி, பேகன், பல்யானை செல்களு குட்டுவன், பொற்கை பாண்டியன், மனுநீதி சோழன் இந்த மன்னர்களை பற்றிலாம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பழமொழியை பதிப்பித்தவர் யார் அப்படின்னா பேராசிரியர் திருமணம் செல்வகேசவராய முதலியார் அவர்கள். முதல் 200 பாடல்களுக்கு உரை எழுதி வெளியிட்டவர் யாருன்னா நாராயண ஐயங்கார் அவர்கள். நேரிசை வெண்பாவினால் அமைந்த பழமொழி பாடல்களின் எண்ணிக்கை மற்ற 226. அதே இன்னிசை வெண்பாவில் 175 பாட்டு அமைஞ்சிருக்கு. உறுதிப்பொருள்களுள் பழமொழி எவ்வவற்றை குறித்து பாடுகிறது என்றால் அறம் பொருள். பழமொழி எத்தனை அதிகாரங்களை உடையதுன்னா 34 அதிகாரம். பழமொழியின் பெரும் பிரிவு அப்படின்னா 5 சொல்லலாம். பழமொழியில் இடம்பெறக்கூடிய புராண செய்தி பஞ்சபாண்டவரும் கௌரவர்களும் சூதாடிய செய்தி இடம்பெற்றிருக்கிறது. குடிப்பெயர் அரையன் ஆகும். ஊர் முன்றுரை, அது பாண்டிய நாட்டில் உள்ள ஒரு ஊர். முன்றுரை அரையனார் ஆட்சி புரிந்த இடம் அந்த பாண்டிய நாட்டில் உள்ள முன்றுரை என்பதுதான். வரலாற்று செய்திகளை மிகுதியாக கொண்டிருக்கக்கூடிய 14 கீழ்கணக்கு நூல் எது அப்படின்னா அது 14 கீழ்கணக்கு நூல்களில் இந்த பழமொழி 400 தான். பழமொழி 400 என்பது ஒரு நீதி நூல். ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழியின் நீதி கூறுகிறது. ஈற்றடியில் ஒரு பழமொழி 400 வெண்பாவாகும். கரிகாலன், பொற்கை பாண்டியன், பாரி, பேகன், மனுநீதி சோழன் இவங்களுடைய வரலாறெல்லாம் இந்த பாட்டில் இடம்பெற்றிருக்கிறது. முன்றுரையனார் ஒரு குறுநில மன்னன். அவருடைய காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டாகும். பழமொழியின் வேறு பெயர் முதுசொல் அப்படின்னு சொல்லலாம். உலக வசனம் என்று அழைக்கப்படுவது இந்த பழமொழி தான். கடையில் வள்ளல்களை பற்றி எடுத்து கூறும் 14 கீழ்கணக்கு நூல் எது அப்படின்னா அது பழமொழி 400 தான். பாடலின் ஈற்றடியில் பழமொழி வைத்து பாடுவதில் வல்லவர் யாருன்னா முன்றூரை அரையனார் அவர்கள். முதல் பாட்டு அரிது அவைத்து ஆசி இன்று ஆகும். இறுதிப்பாட்டு நான் இன்றி ஆகாது பெண்மையாகும். மேற்கோளான சிறப்பான வரிகள் பார்த்திங்கன்னா திங்களை நாய் குறைத்தற்று, பாம்பெறியும் பாம்பின் கால், 1000 காக்கை கோர்க்கல், முள்ளினால் முள் களையுமாறு, இறைத்தோறும் ஊறும் கிணறு இதெல்லாம் சிறப்பான வரிகள். நிறைகுடம் நீர் தழும்பலில் குன்றின் மேலிட்ட விளக்கு, கற்றலின் கேட்டலை நன்று, ஞாயிற்றை கைமாறாய் பாரியல், கல் தேயும் தேயாது சொல், கடற்குண்டும் செய்வார் கடன், தனிவரம் காடாதல் இல், நுணலும் தன் வாயால் கெடும், முறைக்கு மூப்பு இல் இளமையில், தீ நாள் திருவுடையார்க்கு இல், நாய்க்கானின் கல் காணாவாறு, தொட்டாரை ஒட்டா பொருளில்லை, குலவிச்சை கல்லாமல் பாகப்படும், அணியெல்லாம் ஆடையின் பின், தமக்கு மருத்துவர் தாம், புல்மேயா தாகும் புலி, முதலிலார்க்கு ஊதியமில், கறவைக்கண் கற்றுண் தானை தந்தையும் ஊர்ந்தான். மனுநீதி சோழர் பற்றி ஆற்றுணா வேண்டுவது இல், கல்லாமல் பாகப்படும், கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம், ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், புலம் மிக்கவரை புலமை தெரிதல், புலம் மிக்கவர்க்கே புலனாம். இதெல்லாம் பழமொழி 400ல் இருக்கிற சிறப்பான வரிகளாகும். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நூல்களை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். 9 நூல்களை பற்றி பார்த்துருக்குறோம். அடுத்தது ஒரு காணொலியில் மீதி இருக்கிற நூல்களை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.